வெல்கம் டு டாப் ஐஸ் அகாடமி. நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ் பார்த்துட்டு போயிடலாமா? ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி எண்டிங்ஸ் கம் ஆஃப்டர் எ ஸ்டோரி வித் லாட்ஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஓகேவா? ஸோ அதான் எனக்கான மோட்டிவேஷன். சரியா? ஸோ ஹாப்பி எண்டிங் என்றைக்குமே வந்து நம்மளை ஹாப்பி எண்டிங்னு இல்லாமலாம் என்றைக்கும் ஆகிடாது. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்கும். ஓகேவா? ஸோ எண்டிங்னா அதுக்கப்புறம் இருக்கும், பட் நம்ம எந்த ஒரு ஒர்க் போயிட்டு இருந்தாலும் என்ன ஒன்று நடந்தாலும் அதுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் ஒரே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இப்படி தான் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் லைஃப். சரியா? ஒரு இசிஜியில் கூட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லை இருந்தால் தான் உயிரோடு இருக்கோன்னு அர்த்தம். நேரான கோடாக இருந்தால் மண்டே போட்டோன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் வந்துட்டு இட்ஸ் நேச்சர். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி அதை ஃபேஸ் பண்ணி யார் போகிறாங்களோ அதான் வந்துட்டு கரேஜோடு இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி நம்ம போகிறப்ப தான் வந்துட்டு ஒரு ஹாப்பி எண்டிங், ஒரு சக்ஸஸ் இன் லைஃப், ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு என்னடா இப்படிலாம் போதே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கே, ஏன்டா நம்ம லைஃப் இப்படி இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க. எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கும். ஓகேவா? லைஃப்பில். ஓகே, ஸோ எனக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? சரி, எனக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க் ஃபண்ட்ஸ் ₹992 crores. ஓகேவா? சரி, யாருக்கு ஃபண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து 992 crores வந்துட்டு ஃபண்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரிகேஷன் சிஸ்டம், டு ப்ரொமோட் தி இரிகேஷன் சிஸ்டம். இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டு கொடுத்துருக்காங்க 992 crores டு மேக் மாடர்ன் டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ்நாடு இரிகேஷன். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு இரிகேஷன் சிஸ்டமில் வந்துட்டு ஒரு மாடர்ன் டெக்னாலஜியை கொண்டு வரணும், அதுக்காக நல்லா டெவலப் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, நீர் அப்படிங்கிறது தானே வந்துட்டு இரிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நீர்வளம், ஸோ அதோட ரிலேட்டடான எல்லாத்துலேயுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மாடர்ன் டெக்னாலஜி பேஸில் நல்லா பண்ணணும், ஒரு டெவலப்மெண்ட் அதில் வரணும் இரிகேஷன் சிஸ்டமில். அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வேர்ல்டு பேங்க் ஃபண்டு கொடுத்துருக்காங்க, 992 crores கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ ரீசெண்ட்லி வேர்ல்டு பேங்க் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ ஃபண்டு கொடுத்தாங்க, அதர்வைஸ் எந்த கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஃபண்டு கொடுத்தாங்க இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நம்மளுக்கு அதை ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? ஸோ செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பெட்டர்ஸ் UN ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் சர்வே ஸ்கோர். ஓகேவா? ஸோ யூஎன்னோட ஒரு சர்வேயில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்தியா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், நல்ல ஒரு பிளேஸில் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எவ்ரி 2 years என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை UNESCAP அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா அண்ட் தி பசிபிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த UNESCAP அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்வே எடுப்பாங்க யூஎன்ல, அது மூலிமா அவங்க யூஎன்ல. ஸோ அது மூலிமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரேட் வணிகம் அண்ட் ஆல்சோ வந்து இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் சர்வே எடுத்ததில் வந்துட்டு இந்தியா வந்து நல்லாவே செயல்படுது இப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து இந்தியா கிட்ட வந்து 100% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு இந்தியா கிட்ட 100% இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ட்ரேட் சிஸ்டம், அப்புறம் வந்துட்டு ட்ரேட் அண்ட் டிஜிட்டலில் வந்துட்டு இந்தியா நல்லாவே வந்துட்டு இப்போது செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 143 கண்ட்ரீஸ்லேருந்து, ஓகேவா? ஸோ டோட்டலி 143 கண்ட்ரீஸ்லேருந்து எக்கனாமிஸ்லேருந்து நம்ம இந்தியாவை வந்துட்டு இப்போது நல்ல ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கு. எத்தனாவது பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90.32% இன் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் அண்ட் சஸ்டைனபிள் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனில் 90.32% இன் 2021 சொல்கிறாங்க. ஸோ 2019 78.49% இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் ட்ரேடு இந்த மாதிரி டிஜிட்டல் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு 90.32% வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ 100% ஆகிடுச்சு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறதுல மற்ற கண்ட்ரீஸை விட இந்தியா நல்லாவே இருக்குது, ஒரு 100% இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த மூலிமா இந்தியா நல்லா
நல்லாவே ஒர்க் பண்ணுது, உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ இன் ஆல் அதர் செக்டார்ஸ் வந்துட்டு இந்தியா நல்லாவே ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிஜிட்டல் அண்ட் ட்ரேடில் வந்துட்டு நம்ம வந்து இவ்வளோ ஸ்கோர் அதிகமாக வந்திருக்கோம், நியர்லி 100 வந்திருக்கோம். டிரான்ஸ்பரன்சியாக இருக்கக்கூடியதில் மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம 100% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டோட்டலி 143 எக்கனாமிக்ஸில் நம்ம வந்துட்டு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும், டிரான்ஸ்பரன்சியில் 100% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது யார் பண்ணாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருன்னு சொன்னேன்? UNESCAP அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான், யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா அண்ட் தி பசிபிக்ஸ். இவங்க தான் வந்துட்டு இந்த சர்வேல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பேஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்கை எக்ஸ்கவேஷன். கொற்கை எக்ஸ்கவேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து ரெகுலராக நம்ம அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்கவேஷன் இஸ் கோயிங் ஆன். கீழடி போகுது, ஆதிச்சநல்லூர், இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் எக்ஸ்கவேஷன் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி கொற்கை எக்ஸ்கவேஷன் ஆஃப்டர் 75 இயர்ஸ் வந்துட்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இப்போ பண்ணிருக்காங்க. கொற்கை எங்கே இருக்குது? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ ஆஃப்டர் 75 இயர்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு இங்கே எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, இது வந்து இங்கே கண்டுபிடிச்சதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேட்டட் பண்ணதெல்லாம் வந்து 2000 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ என்ன எக்ஸ்கவேஷன் பண்ணதில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 லேயர்டு பில்டிங். ஓகேவா? ஒரு 7 அடுக்கில் வந்துட்டு பிரிக்ஸ் பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தமாரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அயன், கிளாஸஸ், இந்த மாதிரி எக்ஸெட்ரா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 7 லேயர்டு ஒரு பிரிக்ஸ் பில்டிங் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2000 இயர்ஸ் ஓல்டாக இருக்குது. அண்ட் 75 இயர்ஸ் ஆஃப்டர் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கொற்கையில் வந்து எக்ஸ்கவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, கொற்கை எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ஒரு கொஷினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்கவேட்டட் பண்ண திங்ஸ்லாம் எவ்வளோ இயர்ஸ் ஓல்டாக இருக்குது அப்படின்னா 2000 இயர்ஸ் ஓல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சால் போதும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பேஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G20 என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். ஓகேவா? ஸோ G20 நம்மளுக்கு தெரியும், அதில் நம்மளும் ஒன் ஆஃப் தி கண்ட்ரி அதில். ஸோ G20 மீட்டிங் என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு 2021. ஸோ அதில் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து G20 லீடர் சம்மிட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதோட ஒரு பார்ட்டு தான் இந்த என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பை இட்டாலி 2021. சரியா? அக்டோபர் 2021 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹோஸ்ட் பை இட்டாலி. ஓகேவா? இட்டாலியில் நடக்குது. அதுக்கப்புறம் என்னத்துல தான் மெயினாக இந்த எக்கனாமிக் மீட்டிங் இந்த என்விரான்மெண்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லும் போதே அது எதை பற்றினது இருக்கும்? அவர் சரௌண்டிங்ஸ், அவர் பிளானட், அவர் எர்த், அதில் என்னெல்லாம் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, ஸோ அதை பற்றி தான் இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள், பிளானட், ப்ராஸ்பரிட்டி. சரியா? தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் பீப்புள், பிளானட், ப்ராஸ்பரிட்டி. இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ G20 அப்படின்னு சொல்லும் போது 20 கண்ட்ரிஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 19 கண்ட்ரிஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து G20 சம்மிட் வந்துட்டு இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த என்விரான்மெண்ட் மீட்டிங்ஸில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ குளோபலி வி ஆர் இன் த இஷ்யூ ஆஃப் COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷன். ஸோ அதுலேருந்து நம்மளை வந்து எப்படிலாம் வெளில வரலாம், அந்த ரிலேட்டடாக நம்மளோட சரௌண்டிங் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக என்னெல்லாம் வந்துட்டு நல்லா கொண்டு வரலாம். ஸோ அதுதான் வந்துட்டு அவங்க வந்து இந்த சம்மிட்டில் பேசியிருக்காங்க. இது மூலியமாக என்ன ப்ரமோட் பண்ண பீப்புள், பிளானட் அண்ட் ப்ராஸ்பரிட்டியாக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும். கரெக்டாக வந்துட்டு நம்ம என்விரான்மெண்ட்டில் எந்த விதமான இஷ்யூஸும் வராமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இருக்கக்கூடிய கோவிடெல்லாம் சரி பண்ணி இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரீஸ்குள்ளே நல்லா பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ G20 என்னென்ன கண்ட்ரிஸ்? அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, இந்தியா, சைனா, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி G20 கண்ட்ரிஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் 19 கண்ட்ரிஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன். ஓகேவா? சரி, அதுதான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ரிலீசஸ் புக். ஓகேவா? நம்ம வைஸ் பிரசிடென்ட் யார்? வெங்கையா நாயுடு. ஓகேவா? ஸோ அவர் தான் என்னது எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யார்? நம்மளோட வைஸ் பிரசிடென்ட். சரியா? ஸோ அவர் யார்? வெங்கையா நாயுடு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லக்கு பட்டாபிஷேகம். சரியா? பல்லக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த புக். இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் பை ஃபார்மர் MP
யலமஞ்சிலி சிவாஜி அப்படிங்கிறது அவரோட நேம். என்னது? யலமஞ்சிலி சிவாஜி அப்படிங்கிறது அவரோட நேம். சரி, இந்த புக் எதை பற்றினது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் இந்தியா அண்ட் அக்ரிகல்ச்சர். ரூரல் இந்தியானா என்னது? வில்லேஜ் சைடில் தான் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரூரல் இந்தியா அண்ட் அக்ரிகல்ச்சர் எப்படிலாம் ரிலேட் ஆகிருக்கு, வில்லேஜோட அக்ரிகல்ச்சர் எப்படி ஒரு கொலாபரேஷனில் இருக்குது, எனிதிங் இப்போ வந்து நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் வில்லேஜ் எனி இஷ்யூஸ் வந்துட்டுன்னா அதை வந்து நம்ம எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு என்ன தீர்வு கொண்டு வரணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் ரிலீஸ் பண்ணுற மீட்டிங்ஸில் வெங்கையா நாயுடு பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த புக்லையும் இந்த ரூரல் இந்தியா அக்ரிகல்ச்சர் எப்படிலாம் நம்ம வந்து டெவலப் பண்ணோம், அவங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்களே கிராம சுவராஜ் வந்துட்டு அவங்க வில்லேஜுக்கு கொண்டு வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி புக்லேயும் இருக்கும். அண்ட் வெங்கையா நாயுடு அவரும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு ரீசெண்டாக புக்கு நம்ம வைஸ் பிரசிடென்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பல்லக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு யார் எழுதியிருக்கோம்? யலமஞ்சிலி சிவாஜி எழுதியிருக்கார். ஸோ மெயினாக இந்த ரூரல் இந்தியா அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்னால நம்ம இந்த புக்கை பார்க்கணும். ஓகேவா? ரூரல் இந்தியா அக்ரிகல்ச்சர் அந்த விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் பாராஷூட்டர் ரூபினா பிரான்சிஸ். ஓகேவா? சரி, யார் பாராஷூட்டர் இருக்குன்னா அப்போ வந்து ஃபிசிக்கலி டிசேபிளாக இருக்காங்க. ஸோ ரூபினா பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க வந்து மத்திய பிரதேச பெரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு நம்ம இந்தியாவை சேர்ந்த இவங்க கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதில் கோல்டு அடிச்சிருக்காங்க? பெரு ஈவெண்ட்டில். பெரு எங்கே இருக்குது? கண்ட்ரி இன் சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் பெரு. அங்கே நடந்த அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பேக்ஸ் கோல்டட் பெரு ஈவெண்ட் கோல்டு அடிச்சிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ரெக்கார்ட் அட் தி ஆன்கோயிங் பேரா ஸ்போர்ட் கப் இன் பெரு. ஓகேவா? ஸோ இவங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து ஒரு என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பாரா ஈவெண்ட் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ இரிகேஷன் சிஸ்டம் தமிழ்நாட்டில் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வேர்ல்ட் பேங்க் வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு யூஎன் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் டிஜிட்டல் 100%. ஓகேவா? ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அண்ட் ஆல்சோ டிஜிட்டலில் வந்து நம்ம இந்தியா வந்து நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு ஒரு 90.3 நம்ம மற்ற கண்ட்ரிஸ் 140 கண்ட்ரிஸ்க்கு நல்லாவே ஒரு ஸ்போர்ட் பிளேஸில் இருக்கும், நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து டிஜிட்டலில் வந்து நம்ம ஒரு நல்ல டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். 100% வந்துட்டு நம்ம ஒர்க் வந்து இந்தியாவோடது வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம்? கொர்க்கை எக்ஸ்கவேஷன் தூத்துக்குடி. ஓகேவா? கொர்க்கை எக்ஸ்கவேஷன் ஆஃப்டர் 75 இயர்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2000 இயர்ஸ் ஓல்டு திங்ஸ்லாம் நம்ம வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த எக்ஸ்கவேஷன் எங்கே, இந்த கொர்க்கை எக்ஸ்கவேஷன் எங்கே நடக்குது? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G20 என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் 2021. ஸோ G20 அப்படின்னா G19 கண்ட்ரிஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லீடர் சம்மிட். ஓகேவா? G20 லீடர் சம்மிட்டோட ஒரு பார்ட் தான் இந்த என்விரான்மெண்டல் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரிஸ் இல்லை அக்ராஸ் தி வேர்ல்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்துட்டு பீப்புள், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட எப்படி அவங்களோட ப்ராஸ்பரிட்டி, அப்புறம் பிளானட், இதை பற்றினா ஒரு ஃபோக்கஸாக தான் வந்துட்டு அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பல்லக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கை வந்துட்டு நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ இது மெயின் எதை பற்றின ஃபுல்லான மேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் இந்தியா அண்ட் ஆல்சோ அக்ரிகல்ச்சர், இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த புக்கில் நல்லா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரூபினா பிரான்சிஸ் வந்து பெருவில் நடந்த
பெரு வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அங்கே நடந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்ம மத்திய பிரதேசை சேர்ந்த ரூபினா ஃப்ரான்சிஸ் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ். ஓகே, ஸோ கொஷின்ஸ் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள், மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ ஒரு செஷன் பார்த்துட்டு உங்களுக்கு கொஷின் பார்க்குறப்ப ஓகே எந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால் எல்லாருமே வந்துட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஹைவேஸ் மினிஸ்ட்ரி கோயிங் டு செட் அப் மல்டிபர்பஸ் ஃப்ரைட் பார்க் இன் ஹவு மெனி சிட்டிஸ்? ஸோ மல்டிபர்பஸ் ஃப்ரைட் பார்க் செட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அது எத்தனை சிட்டிஸில் செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி கண்ட்ரீஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2021? சரியா? ஸோ எத்தனை கண்ட்ரீஸ் வந்து 2021 டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அது. சரி, தேர்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஸ்திரேலியன் தேர்ட் சிட்டி டு ஹோஸ்ட் 2032 ஒலிம்பிக்ஸ்? 2032 ஒலிம்பிக்ஸை வந்துட்டு எந்த ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய எந்த சிட்டி வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொர்க்கா இஸ் இன் விச் டிஸ்ட்ரிக்ட்? சரியா, கொர்க்கா எக்ஸ்கவேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விச் புக் இஸ் ரிலீஸ்டு பை வைஸ் பிரசிடென்ட் ரீசென்ட்லி ரிலேட்டட் டு ரூரல் இந்தியா அண்ட் அக்ரிகல்ச்சர்? ரூரல் இந்தியா அண்ட் அக்ரிகல்ச்சர் பற்றி இருக்கக்கூடிய ஒரு புக்கு இப்போ ரீசெண்டாக வந்து வைஸ் பிரசிடென்ட் ரிலீஸ் பண்ணார். ஸோ அந்த புக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, கொஷின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ரீகலெக்ட்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. Hope you all understand the video. Be regular to watch. Thank you.